கடகராசி மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க, மற்றவங்களுடைய நலனில் அதிக அக்கறை கொண்டவங்க. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தன்னால் வளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கான அர்த்தம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம். இந்த கடகராசியை கூப்பிட்டு ஒருத்தவங்க கெட்டு போகட்டும், அவங்கள திட்டி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட ஏன்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க, தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க விடு இப்படின்னு ஒதுங்கி போகக்கூடியவங்க. ஆனால் இவங்க ஒருத்தவங்கள பகையாக நினச்சா அவங்களுடைய தலை தப்பாதுங்க. அதாவது தலை குனிய வச்சிருவாங்களே தவிர்த்து அவங்க தலையெல்லாம் எடுத்துருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்கள ஒருத்தவங்க தண்டிக்கிறாங்க, இவங்கள ஒருத்தவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க நஷ்டம். அதாவது கடகராசிக்காரங்களை ஒருத்தவங்க ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நஷ்டம். கடக ராசிக்காரருடைய துணை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாள். கடக ராசிக்காரங்களுடைய துணை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 7 மலை தாண்டி எங்கே போய் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சாலும் இவங்க துணை உங்களை சாதிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அவசரப்படுறது அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காதுங்க. நிறுத்தி நிதானித்து செயல்படுவாங்க, ஆனால் நினச்சதை சாதிச்சிருவாங்க. இந்த மனசு என்ன சொல்லுதோ அது சொல்லுபடி தான் வாழ்ந்து வருவாங்க. அப்போ மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லார் சொல்கிறதையும் இவங்க ஏற்றுப்பாங்க. ஆனால் எது நல்லது எது கெட்டது, எது நம்ம செஞ்சால் நமக்கு நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லதுங்கிறத அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணக்கூடியவங்க. ஆனால் இவங்க தன்னுடைய நலத்தையும் தாண்டி மற்றவங்களுடைய நலனுக்காக அதிகமாக செயல்படக்கூடியவங்க. அதுவும் உடன்பிறப்புகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் அப்படின்னாக்க முதல்ல இவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வராதுங்க, ரத்தம் தான் வடியும். ஏன்னா அந்த அளவுக்கு துடிதுடிச்சு போயிடுவாங்க. பாசத்துக்கு அடிமை, சட்டுன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, சட்டுன்னு அழுதுருவாங்க. ஏன்னா ரொம்ப நல்லவங்களுக்கு மட்டும்தான் சீக்கிரமாக கண்ணீர் வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க, தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று கடகராசியுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆல்ரெடி கடகராசிக்கு பார்த்தோம்னா இவங்க சாதாரணமாக இருந்தால் கூட அடடா இவரா ஒரு 2 நிமிஷம் நிற்கிறார் அப்படின்னாக்க ஏதாவது காரணம் இல்லாமல் நிற்க மாட்டார். மேடம் நீங்கள் எப்படியும் ஏதாவது பெருசாக மனசில் வச்சுக்கிட்டு தானே வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, இப்படி மற்றவங்க ஏற்றி விடக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பெருசாக நினைப்பாங்க. உங்களை அட ஏண்டா நான் சும்மாதான் ஏன் வந்தேன், நீங்களா பில்டப் கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சாதாரண ஒரு கவரிங் செயின் போட்டிருந்தா கூட சரி தங்கம்னு சொல்லுவாங்க, பிளாட்டினம்னு சொல்லுவாங்க, வைரம் வைடூரியம் பதிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய கண் திருஷ்டிகளுக்கும் உயர்வான வார்த்தைகளுக்கும் சும்மாவே நீங்கள் ஆளாகி இருப்பீங்க. அது ஒரு பக்கம். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொல்லாமல் இருந்தாலும் நம்ப மாட்டாங்க, இப்படின்னு விட்டாச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கிறதுங்கிறதால அவங்க ஆல்ரெடி சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேசிட்டு தான் இருப்பாங்க. எத்தனை பவுன் வச்சிருக்கான், அவங்கிட்ட பேங்க்ல அவ்வளவு பணம் இருக்கா, இவ்வளவு பணம் இருக்கா, அங்க சொத்து வாங்கியிருக்கான், இங்க சொத்து வாங்கியிருக்கான், வீடு கட்டிட்டான், அப்படி இப்படி அதெல்லாம் உண்மையாக போகுதுங்க. கடக ராசிக்காரங்க நிறைய இடங்கள்ல சொல்லி இருப்பீங்க இல்லையா, உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமா, பழிச்சா உன் வாய்க்கு நான் சக்கரை போடுறேன் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க சும்மா பேசின விஷயம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. அது என்ன ஏது அப்படிங்கறது இப்ப தெளிவா பார்க்கலாங்க. அதாவது பொதுப்படியா கடக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வழியை மறக்க செய்யக்கூடிய ஒரு வெளிச்சமான பாதை பிறந்திருக்குங்க. எப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். நீங்களே ஒதுங்கி போனா கூட உங்களுக்கு நல்லது மட்டுமே தேடி தேடி வரும். அப்படியா திடீர்னு அது என்ன மாற்றம், கடவுளுக்கு என்ன எங்க மேல கரிசனம்னு கேட்டிங்கன்னா கடக ராசிக்காரங்க கஷ்டப்பட்டது போதும்னு கடவுள் நினைச்சிட்டாருங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலமான பலன் கிடைக்கும், உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதாவது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, தொட்டதெல்லாம் துலங்கும். இதுல கடகராசிக்காரவங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது சொத்து வழக்கா இருக்கலாம், வேற எந்த வழக்கா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பணவரவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இந்த பணவரவின் காரணமா உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்றி வைப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இதுவரைக்கும் தடையா இருந்த
எல்லா விஷயங்களையும் அதாவது தடைகளை தாண்டி சாதிப்பீங்க. புதிய பொருள் சேர்க்கை உண்டாகுது, பொன் பொருள் சேருது. சிலருக்கு பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். புதுசாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் நம்முடைய கடகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலனா, மூன்றாவது நபர்களுடைய தலையீடின் காரணமாக குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் வர்றதுக்கு, கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்முடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க. அது சொந்தமாக பந்தமோ கூட பிறந்தவங்களோ நட்போ யாராக இருந்தாலும் சரிங்க, குடும்ப விவகாரத்தில் கொஞ்சம் அளவாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருடைய தலையீடும் இல்லாமல் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையும் சொல்லி வைங்க, கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வீட்டு விஷயத்த வெளியில் பேசாதீங்கன்னு சொல்லி வைங்க. புரியுதுங்களா? இதை தடுக்கிறதுக்கு இந்த கணவன் மனைவி உறவை எப்படி இருக்கணும்னு ஒருத்தருக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசணும். சரிங்களா? இப்படி இருந்துட்டாவே போதும், யாராலையும் குடும்பத்தில் நுழைய முடியாது. மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் ஒரு குறையும் இருக்காது. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமை சேரும். உறவுக்காரர்களுடைய வருகை இருக்கும். அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் உதவி கிடைக்குங்க. அவர்களின் மூலம் சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துப்பாங்க. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. எல்லாமே ஓகே தாங்க. இருந்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் எப்போவுமே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே வரீங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுவே உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க. இதனால் உங்களுடைய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். அதே மாதிரி உயர் அதிகாரிகிட்ட பேசுகிறப்போ பொறுமையே கடைபிடிங்க. கொஞ்சம் முன்ன பின்னதாக பேசுவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்துட்டா போதும், அவங்களே அமைதியாக போயிடுவாங்க. தேவையில்லாத இவனை நம்ம நோண்டிட்டோம் போல, இவன் கெட்டிக்காரனாக தான் இருக்கான், இவனுடைய வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவாங்க. உத்தியோக பணிகளை இருக்கவங்களுக்கு தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசாங்க துறையில் வேலை செஞ்சாலும் சரி, ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, நமக்கு மேலே இருக்கவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேச வேண்டாம். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கடகராசினுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் ரொம்ப நல்லா இருக்குங்க. போட்டிகள் குறையும். சக வியாபாரிகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சிலருக்கு வியாபார விஷயமா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி கூட்டி தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள் உங்கள்கிட்ட அனுசரணையாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டுப்பாங்க. அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் எல்லாருமே உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க. மாதத்துடைய பிற்பகுதியில் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக மனசுக்கு உற்சாகம் பிறக்கும். இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி கவனமாக இருந்துட்டீங்கன்னா, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை தாண்டி மேல் அதிகாரிகிட்ட உங்களுக்கு பாராட்டு உண்டு. அதே மாதிரி வீட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே மறையுதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி கிட்டையும் ஈகோ பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீ ஒன்று பேச நான் ஒன்று பேச, நீ ஒன்று செய்ய நான் ஒன்று செய்ய, இப்படி ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பிரச்சனை தலை தூக்காது. பெரியவர்களையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கோங்க. மற்றபடி வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகிடும். தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வீங்க. நல்ல லாபம் பார்ப்பீங்க. நீண்ட தூரம் பயணம் போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகர் வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். இவங்க மட்டும் சுயநலவாதின்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னால் அவங்கள மாதிரி ஒரு பொய் சொல்கிறவங்கள எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது சூதுவாது சுத்தமாக தெரியாது. வெள்ளைக்காக்க மல்லாந்து பறக்குதுன்னு சொன்னால் கூட ஒரு செகண்ட் ஆமாவான்னு யோசிக்கக்கூடியவங்க. ஏன்னா அதை சொல்கிறவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் வெள்ளைக்காகம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, அது எப்படி பறக்கும், அது பறக்கவும் செய்யாது. இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப குழந்தை உள்ளம் கொண்டவங்க. ஸோ அவங்க சொல்லியும் இவங்க இது பண்ணுறாங்கன்னா அப்போ நடிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஆனால் இவங்களுக்கு நடிக்காட்டி ஒரு அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகிடும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு அரவணைச்சிக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய தப்பாகவே நிற்கும். இவங்க தலையே பெரிய பாரத்தில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும். நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன புனர்பூச நட்சத்திரக்காரங்களை உங்களை பார்த்த மாதிரியே சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இப்படித்தானே. ஸோ உங்களை
பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமாக பிறந்திருக்குங்க. குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்கள் லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருந்தாலும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார். மனசில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும், செயல்பாடுகளில் துணிவு ஏற்படும், எடுத்த காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனை நீங்கள் ஏற்றுப்பீங்க. இதனால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மாதத்துடைய 2 மற்றும் கடைசி வாரங்களில் புதன் பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. நேற்றைய கனவு கூட இன்னைக்கு நனவாகக்கூடிய அளவுக்கு பல நாள் கனவுகளும் நனவாகும். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கும். கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுனால பெரியவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இஷ்ட தெய்வத்துடைய அருளும் இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம், இப்போ வரைக்கும் நீங்கள் படக்கூடிய இந்த படாத பாடு நாய்ப்படாத பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி ஒரு கஷ்டமான காலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது, அது 8வது இடத்துல இருக்குது. இதனால் எப்போவுமே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இத்தனை நாளாக எப்படி அலர்ட்டாக இருந்தவங்களோ அதே மாதிரி அலர்ட்டாக இருடா ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி கடக ராசியை அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உடல்நிலையிலும் சின்ன சின்ன சங்கடத்தை இவர் கொடுப்பாருங்க. இதெல்லாம் ஆரோக்கியத்தை தான் முன்ன சொன்னதான், திரும்ப திரும்ப சொல்கிற ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு உயர்வு தான் இருந்துகிட்டே இருக்கும். சனீஸ்வர பகவான் சைலண்ட் ஆயிடுவாருங்க. அதாவது திருட வந்த ஒருத்தன் நம்முடைய பர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கான், அப்பன்னு பார்த்து நம்ம பர்ஸை எடுத்து வேறு இடத்துல பாதுகாப்பாக வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது மேலே கையும் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருடன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவங்க உஷாராயிட்டான், ஸோ இவங்ககிட்ட நம்மளால் திருட முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிடுவான் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் உஷாராக இருந்துட்டா போது சனீஸ்வர பகவான் சைலண்ட் ஆயிடுவாருங்க. மார்ச் வரைக்கும் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. அதோட மனக்குழப்பங்கள் நீங்குது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால எப்போவுமே வேலை மீதான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் உங்கள் மீதான அக்கறை உங்களுக்கு இல்லாமல் போகும். இதுதாங்க நான் முன்னையே சொன்ன, வேலையின் மீது மட்டும் அக்கறை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எப்போ பாரு வேலை வேலை, எழுந்தாலும் வேலை, போனாலும் வேலை, வந்தாலும் வேலை, சும்மா இருந்தாலும் வேலை, அதை பற்றின சிந்தனை. இதனால் ஆரோக்கியம் கெட்டு போகும். வேலை பாருங்கள், குடும்பத்தையும் பாருங்கள், ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க. அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகமாகும். குடும்பத்தில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்குங்க, அக்கறை எடுத்துக்குவீங்க அதுக்கு. இதனால லாபம் பெருகும். உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம், எதிலும் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறுங்க. அனுதினமும் முடியாதவங்க வெள்ளிக்கிழமைகள் மற்றும் செவ்வாய்க்கிழமையாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மனசார நினச்சிக்கிட்டு வீட்டிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நீ நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும். அடுத்து பூச நட்சத்திரம். இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு பயந்தவங்க, சரிங்களா. இவங்க மனசு ஒரு திருப்தி அடையாம எந்த காரியத்திலும் இறங்கவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதம்னே சொல்லலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் நிதானமாக செயல்படுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். அதே மாதிரி சட்டத்திற்கும் நீதிக்கும் புறமான செயல்கள் ஒரு நாளும் ஈடுபட மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட அவங்க பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. உங்கள் பிரச்சனையில் மாட்ட விடணும்னு உங்களை அழிக்கணும்னு நினச்சவங்க அழிஞ்சு தான் போவாங்க. மேலும் இந்த மாதம் முழுவதுமே லாப அதிபதியான சுக்கிர பகவான் சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வரவு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை இருக்கும். சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் அப்படியே ஒன்று சேர்ந்து ஒழிச்சு கட்டிடுவீங்க. அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வழக்கத்தை விட இந்த மாதம் கூடுதலாக அக்கறை செலுத்துவீங்க. இதன் காரணமாக லாபமும் பல மடங்கு உயரும். அதே மாதிரி உத்தியோக பணியில் இருக்கவங்க கூட, வேலை பார்க்குறவங்க கூட இல்லையா, அவங்ககிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்களால மட்டும்தான் நமக்கு நிறைய மன உளைச்சல் வரும். இன்னொரு ரெக்வஸ்ட்டுங்க, கடகராசி இனி பேசுகிறத குறைச்சிக்கணும், செயல்படுறதுக்கு மட்டும் அதிகமாக இருக்கணுங்க. அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை பளுவை அதிகரித்தும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும். பணியின் காரணமாக அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வர நிலை இருக்கும். இருந்தாலும் பல வகைகளில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் இப்போ உங்களுக்கு உயர்வான நிலை இருக்குது. தொழிலில் பொருளாதார ரீதியாக உயர்வை அடைவீங்க. மேலும் இந்த நேரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள், அந்நியர்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். மாதத்துடைய பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்குவீங்க. புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய பாக்கியம் இருக்குது. சொல்லப்போனால் உங்களுடைய பல நாள் கனவுகள்
இப்போ நனவாகும். நேற்று வரைக்கும் கூட அந்த கனவு வந்து கனவாகவே இருந்திருக்கும். ஆனால் அது இன்றைக்கி நனவாகிறதுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான ரீசனாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளை ரொம்ப கவனமாக இருப்பீங்க. இதன் காரணமாக விளைச்சல் அதிகமாகவும் லாபமும் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் கிடைக்கும். அனுதினமும் முடியாதவங்க அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைகளாவது ராகு கால வேளையில பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அந்த பைரவர் அவரே உங்களுக்கு பாதுகாப்பாக வருவாருங்க. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். இவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் சாய்க்கவே முடியாதுங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க. சாதிக்கிற வரைக்கும் அந்த கடவுளே வந்தாலும் எடுத்த காரியத்தை பின்வாங்க மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். புதன் பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் வேலை எல்லாமே அது கடினமான வேலையாகவே இருந்தாலும் சரிங்க, அது வந்து ஈஸியாக நடக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். இடம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான தொழில் லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்வாக இருக்குங்க. அதாவது நேற்று வரைக்கும் பிரச்சனையாக இருந்தால் கூட சரி, அதற்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாடும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. வசதிகள் பெருகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையுது. இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிக்கிறதுனால எல்லா விஷயங்களும் கவனமாக இருந்துட்டா போதும். முன்னாடி சொன்ன அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை நிறுத்தி பிடிச்சிடலாங்க. சரிங்களா? அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காதுங்க. சின்னதாக எப்போ பாரு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் சரி செய்யணும் அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை வச்சுக்கோங்க. நேரத்துக்கு உணவு தூக்கம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் செயல்படுவது ரொம்ப அவசியம். இறை வழிபாடும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகளை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதம் முழுவதுமே பெரியவங்களுடைய ஆதரவு இருக்குது. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க. நீங்கள் நினச்ச வேலை நினச்ச மாதிரியே நடக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக அக்கறை வரும். அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அனுதினமும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். முடியாத பட்சத்தில் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளை இவரை நினச்சி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பரிகாரங்களை பார்த்துருக்கோம். இன்னும் சிறப்பாக நான் சொல்லட்டுமா? அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா 5, 6. வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மற்றும் வெங்கடாஜலபதியை. இவங்களை எப்படி வழிபாடு செய்யணும், அதாவது பரிகாரம்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு புதன்களையும் விஷ்ணு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சுன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயுடைய அஷ்டக பாராயணம் செய்வது அதீத நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி மாலையிட்டு அர்ச்சனை செய்வதும் இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் பதட்டம் விலகி தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். ஆக மொத்தத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான யோகம் அதிர்ஷ்டம் எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு பொன்னான மாதம்னு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடி வரப்போகுது. உங்கள் நல்ல மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள்.